திருச்செந்தூர் அருகே வெள்ள நிவாரண உதவி கேட்ட மீனவ மக்கள் மீது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறவினர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் மீனவ கிராமம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு மேல் ஆகியும் விடிய அரசு கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் மீனவ மக்கள் தங்களுக்கு நிவாரண உதவி செய்ய வேண்டும் என திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சோஃபியாவிடம் கேட்டபோது ஒரு தலைபட்சமாக பேசியதாக தெரிகிறது. இதனால் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சோஃபியாவும் அவரது உறவினர்களும் மீனவ கிராம மக்களை கொலைவெறியுடன் தாக்கியுள்ளனர். இதையடுத்து படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீது மீண்டும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள் உள்ளிட்ட சிலர் மருத்துவமனையை சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நானும் திமுக கட்சிக்காரன்தான், தனக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என பாதிக்கப்பட்ட நபர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். எங்களுக்கு சாமா வந்து நாங்கள் பொதுமக்களை காப்பாற்ற சாமா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமானை கடத்து பொதுமக்களுக்கு ஆக்கி கொடுக்க நாங்கள் இது பண்ணணும். எங்களை இதை பகையாக வச்சு அங்கே வச்சு அடித்தாங்கன்னா இந்த பையன் கும்பாரிமாவை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு அடித்து என்ன என் புள்ள முன்னாடி யாரு காப்பாற்றுறான் எங்களை அடிச்சு. நான் திமுக கட்சிக்காரன் தான். என்ன காடுங்க உடம்புல என்ன என் தலைவி சின்ன இருக்கி அப்படி இருந்த எங்கள் கட்சிக்காரருக்கே மதிப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு என்ன மதிப்பு?